ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரசம் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசத்தோட சௌச்சௌ பருப்பு வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்களேன். அடிக்கடி ரசம் வைக்க சொல்லி கேட்பாங்கங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1.5 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேங்க, 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். இது இடிகளில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இதுலேயும் 10 பூண்டு பல் தோலோடையே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இதை இடிகள்லேயும் 1-2 தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 2 தக்காளி இந்த சைஸில் எடுத்துருக்கேங்க. இது நடுவில் உள்ள அந்த கடினமான பகுதியை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கையால் பிசைஞ்சு விடணும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் பிசைஞ்சு விடுறதுக்கு. இப்போ ஒரு சட்டியை எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் நான் இந்த சைஸுக்கு புளியை ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ கரைச்சி விட்டுறலாம். புளி ரொம்ப வேண்டாங்க, ஏன்னா நம்ம 2 தக்காளி போட்டிருக்கோம். ரொம்ப புளி போட்டோன்னா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும் புளி போடுங்க, போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் நம்ம பிசைகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. எனக்கு லைட்டாக தான் பழுத்திருக்கு. நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு செய்கிறப்போ ரசத்தோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ரசம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இடிகளில் தட்டி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் நல்லா இதை அந்த எண்ணெயிலே வதக்கி விடலாங்க. அப்போ கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போய் நல்லாயிருக்குங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சளும் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு 10 செகண்ட் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் தட்டி வச்சுருக்கோம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் இந்த ரசத்தை கொதிக்க விடணுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் எப்போவுமே ரசம் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு தான், சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு கொதிக்க வைங்க. அருமையான ரசம் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி சைலெல்லாம் கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிடணும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க.